ஒரு மனுஷன் 40 நாள் தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? 365 நாள் 365 ஸ்டோரிஸ்ல இது நம்மளுடைய முதல் ஸ்டோரி. 1940ல ரஷ்யா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது. அது என்னன்னாக்கா, ஒரு மனுஷன் 40 நாள் தூங்காம இருந்தா என்ன ஆகும்னு தான். இதுக்காக பாத்தீங்கன்னாக்கா 4 பேர் கொண்ட டீமை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இவங்க எல்லாமே ஜெயில இருக்க கைதிங்க. இவங்க 4 பேரையும் வந்து டார்க்கான ரூம்ல வச்சு போட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து சுத்திரும் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன்ஸ். அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக மைக்ரோஃபோன்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டார்க்கான ரூம்ல வந்து சாப்பிடறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருந்தாங்க. ரூமுக்கு முனையில வந்து ஒரு பைப்பை வச்சிருந்தாங்க. அதுல இருந்து கேஸ் வெளியே வரும். இந்த கேஸ் வந்து மனுஷங்களை தூங்க விடாம செய்யறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அந்த மனுஷங்களை வந்து ஆக்டிவா வைக்கிறதுக்காகவும் அந்த கேஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 5 நாளைக்கு கிட்ட ஆகுது. அப்போ வரைக்குமே நார்மலா ஜாலியா நல்லா சிரிச்சு பேசி தான் இருக்காங்க. கரெக்டா 5வது நாள் வந்து அந்த ரூம் வந்து சைலண்ட் ஆயிடுது. 5வது நாள் வெளியேக்கிறவங்க வந்து மைக்கால கேக்குறாங்க, என்னப்பா பேச்சை நிறுத்திட்டீங்க, என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னு. அப்பவும் வந்து எந்த ஒரு பதிலும் வர்றதுல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சைட்ல வந்து ஒரு ஆக்சிஜன் மீட்டர் வச்சிருந்தாங்க. அந்த ஆக்சிஜன் மீட்டர் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா தான் எல்லாமே நார்மலா தான் போய் நின்னுச்சு. 4 பேருக்கு எந்த அளவுக்கு தேவையான ஆக்சிஜனோ அந்த அளவுக்கு கரெக்டா போய் நின்னுச்சு. கரெக்டா இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து சத்தமா கத்துறான், என்ன வெளியே விட்டுருங்க வெளியே விட்டுருங்கன்னு. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கத்துறானாக்கா, இந்த தொண்டைக்கு இதுல இந்த தொண்டை இது கிழிற அளவு கத்துறான். இந்த தொண்டை கிழிஞ்சதுமே மனுஷன் வந்து செத்தே போயிடுறான். இந்த விஷயத்தை எல்லாம் வெளியில இருக்கிற சயின்டிஸ்டுங்க பார்த்து தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ரிசர்ச் மாதிரி. மொத்தம் 4 பேர்ல வந்து ஒருத்தர் இருந்துட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா 3 பேர் தான் இருக்காங்க. இப்படியே நாட்கள் கிடக்குது. கரெக்டா 7வது நாள் வந்து யாருமே சாப்பாடு சாப்பிடல. அண்ட் ஆக்சிஜன் லெவலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினே வருது. இப்படியே நாட்கள் போகுது. 14 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் சயின்டிஸ்டுங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, சரி இவங்க எல்லாம் வெளியே கூப்பிட்டுலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அப்படியே டிராப் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. கரெக்டா 14வது நாள் வந்து அந்த டார்க்கான ரூமை வந்து ஓபன் பண்றாங்க. அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் தான் வெளியே வராரு. மீதி இருந்த 2 பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மனுஷன் கண்ணெல்லாம் வந்து இவ்வளவு பெருசா ஆயிட்டு, இந்த ஸ்கின் வந்து இந்த போன்ஸ் உள்ள இருக்கிற போன்ஸை வந்து ஒட்டிட்டு, இந்த ஃபேஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா கண்ணு மட்டும் தான் பெருசா இருக்கு. அண்ட் இந்த கை விரல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நீண்டி போயிருக்கு. உண்மையாவே அந்த மனுஷன் வந்து ஜாம்பி மாதிரி ஆயிட்டு இருந்தான். அந்த மனுஷன் வெளியே வந்ததும் எத்தனை சயின்டிஸ்டுங்க இருந்தாங்களோ அத்தனை சயின்டிஸ்டையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து ஆர்மிஸுங்க கொண்டுட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஒரு மனுஷன் வந்து ப்ராப்பரான தூக்கம் இல்லைனாக்கா கண்டிப்பா அவன் ஜாம்பியா மாறிடுவான்றதுதான். சரி, ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சுனாக்கா இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.